ட்ரஸ்ட் எக்ஸாமில் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய பகுதிகளில் எண்ணியலும் ஒன்று. அந்த எண்ணியலில் ஒரு 10 கேள்விக்கான பதில் பார்க்கலாம். இது எல்லாமே ட்ரஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கேள்விகள். முதல் கேள்வி, ஒரு எண்ணின் பெருக்கல் தலைகீழி அதே எண் எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எண்ணுக்கும் அதே எண் தலைகீழி அப்படின்னா அது நமக்கான ஆன்சர் 1 தான். அடுத்து ரெண்டாவது கேள்வி, 3/a = 1 எனில் ஏயின் மதிப்பு என்னன்னு சொல்கிறாங்க. அதாவது 3 அடுக்கு a என்பது 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அடுக்கில் என்ன மதிப்பு போட்டால் நமக்கு 1 வரும் அப்படின்னா, நமக்கு 3 அடுக்கு 0 போட்டால் மட்டும்தான் 1. இது எதன் அடிப்படையில்னா, எந்த ஒரு எண்ணோட அடுக்கில் நமக்கு 0 வந்தாலுமே அதனோட மதிப்பு 1 அப்படின்றது நம்ம ஃபார்முலா இருக்குது. இந்த அடிமானம் ஏன்ற இடத்துல மட்டும் அடிமானம் 0 மட்டும் வரக்கூடாது. அதன் அடிப்படையில் நமக்கு அடுக்கு என்ன இருக்கும், நமக்கு 0. அப்போ ஆன்சர் நமக்கு 0. அடுத்த கேள்வி, 125இன் அடுத்த முழு கன எண் கேட்குறாங்க. நமக்கு கன எண் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எண்ணை 3 முறை நம்ம பெருக்கிறது தான் நமக்கு கன எண். உதாரணத்துக்கு இது 1³ = 1, 2³ அப்படின்னா 2 3 முறை பெருக்கணும். நம்ம 2 3 முறை பெருக்கும்போது நமக்கு என்ன மதிப்பு வரும், 2 2 4, 4 2 8 இந்த மாதிரி வருது. அப்போ 3 முறை பெருக்கணும் நமக்கு 27, 4 3 முறை நம்ம பெருக்கும்போது நமக்கு 64, 5 3 முறை பெருக்கும்போது 125, அப்போ 6 3 முறை பெருக்கும்போது நமக்கு 216. அப்போ 125க்கு அடுத்த கன எண் 216. அடுத்த கேள்வி, 1/3 மற்றும் 5/9 இவற்றுக்கிட்டே உள்ள ஒரு விகிதமுறு எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1/3க்கும் 5/9க்கும் இடையில் இருக்கிற விகிதமுறு எண் கேட்குறாங்க. இப்போ நம்ம இதுக்கு இடையில் இருக்கிற விகிதமுறு கண்டோம்னா, பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் உடனே பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆனால் பகுதி மாறுபட்டுருக்கு. அப்பகுதியை நம்ம சமப்படுத்த மீசியமாக கண்டுபிடிக்கலாம். 3க்கும் 9க்கும் மீசியமாக நமக்கு என்ன வரும், நமக்கு மீசியமாக 9. அப்போ இதனோட மீசியமாக 9 அப்படின்னா இங்கே 9 இருக்குது. அப்போ இதையும் 9ஆக மாற்ற நம்ம என்ன செஞ்சிங்கன்னா போதும், 3ஆல் பெருக்கலாம் பகுதியும் தொகுதியும். அப்போ 1 3 3 9, இது 5/9. பகுதி சமமாயிடுச்சு. அப்போ பகுதி சமம்னா தொகுதியை நம்ம கம்பேர் பண்ணலாம். 3க்கும் 5க்கும் இடைப்பட்ட எண் 4. அப்போ 4/9. 4/9 என்பது அந்த இடைப்பட்ட விகிதமுறு எண். அடுத்த கேள்வி, 25² பெற 24² எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 25² மதிப்பு என்னன்னு தெரியணும், 24² மதிப்பு என்னன்னு தெரியணும். அப்போ நம்ம 25² பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 625. 24 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 24 24 576. அப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்து அந்த வித்தியாசத்தை கூட்டினா நமக்கு கிடைச்சிடும். அப்போ நம்ம கழிச்சோம் அப்படின்னா 15ல் 6 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 9. அப்போ மீதி 1, 11ல் 7 போயிடுச்சுன்னா 4, 49. 49 நம்ம கொடுத்துற ஆப்ஷன் படி எப்படி ஸ்கொயராக மாற்றிடலாம், எப்படிலாம் 7² எழுதலாமா. அப்போ 7² 49, நமக்கு ஆன்சர் 7². அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். ஏ மதிப்பு பி மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏவையும் பியும் கூட்டணும், ஏவை பியும் கழிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் வகுத்தோம்னா என்ன ஆன்சர் வரும் நம்ம கேட்குறாங்க. அப்போ ஏ மதிப்பு 1/2, பி மதிப்பு 2/3 கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவையும் கூட்டினா என்ன வருதுன்னு பார்த்தலாம், 1/2 கூட்டல் 2/3. அப்போ ரெண்டையும் நம்ம சுருக்கணும்னா குறுக்க பிரிக்கலாம். 1 3 3, 2 2 4, 3 6, நமக்கு 7/6 கிடைக்குது. அது ஏ கழித்தல் பி, ஏவிலேருந்து பிஏ கழிக்கலாம். 1/2 கழித்தல் 2/3, நமக்கு குறுக்கா பிறப்புனா 1 3 3 கழித்தல் 2 2 4/2 6 கழிச்சோம் நமக்கு 1/6 மைனஸ் 1/6. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும். என்ன கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பி தான் கேட்குறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7/6 வகுத்தல் மைனஸ் 1/6 பியோட மதிப்பு. அப்போ ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கணும், தலையிலியால் பெருக்கினாலே போதும். அப்போ 7/6 நம்ம எதால் வகுக்க போகிறோம், -1/6 வகுக்கிறதுக்கு பதிலாக தலையிலியால் பெருக்கலாம், -6/1. அப்போ அடித்தோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் -1 பெருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் 7 நமக்கான ஆன்சர் -7. அடுத்த கேள்வி, சுருக்குக 1/5 வகுத்தல் 2 1/2 நம்ம சுருக்கணும். அப்போ நம்ம சுருக்கலாம் அப்படின்னா
இதுவும் அதே தான். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் நம்ம வகுக்கணும். அப்போ வகுக்கும்போது இன்னொரு பின்னம் நமக்கு கலப்பு பின்னமாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சுப்போம், தகா பின்னமாக மாற்றிப்போம். அப்போ தகா பின்னம் மாற்றினா 2 2 4 கூட்டல் 1 5. அப்போ 5/2. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டாவது வகுக்க வேண்டிய பின்னத்தை பெருக்குனா போதும் தலைகீழியால் 2/5. இப்போ நம்ம பெருக்குங்க, தொகுதியும் பெருக்குனா 2 2, பகுதியும் பெருக்குனா 5 25. நமக்கான ஆன்சர் 2/25. -7 பெருக்கல் தலைகீழி கேட்குறாங்க. நம்ம பெருக்கல் தலைகீழி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பின்னமாக இருந்தால் அது தலைகீழாக இருக்கும். உதாரணத்துக்கு 1/7 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், 7/1 எழுதியிருப்போம். ஆமாவா? அப்போ -7 நம்ம எப்படி இதெல்லாம் 7/1 இருக்குது. என்னோடய பெருக்கல் தலைகீழி 1/7 மைனஸ் மதிப்பு வருது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, -1/7. அடுத்தது 3x = 81 எனில் எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ அடுக்கில் எந்த மதிப்பு கொடுத்துருந்தா 81 வரும்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது, அடிமானம் 3 இருக்குது. அப்போ நம்ம இதையும் அடிமானம் 3 வர மாதிரி மாற்றினா நமக்கு என்ன மதிப்புன்னு கிடைச்சிடும். அப்போ 81 நம்ம என்ன பண்ணலாம், காரணியாக பிரிச்சுக்கலாம், 3 பிரிக்கலாம். 2 3 6, 7 21, 9 3 27, 3 9, 1 3 3. அப்போ 3 வந்து 3 81 காரணியை பிரிச்சுன்னா 3 1 2 3 4. அப்போ அடிமானம் 2 சமம். அப்போ அடுக்கு 2 நம்ம சமம். அடுக்கு நமக்கு 4. இப்போ நமக்கான ஆன்சர் 4. அடுத்த கேள்வி, இந்த எண்ணின் வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை கேட்குறாங்க. நம்ம இதுக்கு என்ன செய்வோம், நீள் வகுத்தல் முறையில் நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்க வலது பக்கம் இருந்து 2 2 எண்ணா ஜோடிகளாக பிரிச்சுட்டு வருவோம். நமக்கு எத்தனை ஜோடி வருதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து 1 2 3 4. நமக்கு வந்து எண் 1 வந்தாலுமே அதனோட வர்க்க எண்ணம் பார்ப்போம். அப்போ 5. மொத்தம் நமக்கு வந்து 5 இருக்குது. 5 இலக்கங்கள் வருது. இதுதான் வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையும் கூட. இப்போ நாம் பார்த்த 10 கேள்வியுமே இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள். இந்த மாடலில் தான் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வினாக்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் 1 டாபிக் 10 கொஷின்ஸ்ன்ற டாப்பிக்கில் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.